ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இல்லை, ஆனால் ரொம்ப அழகான கோவில். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லலாம். கோவில் குளம் மீன்களால் நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகலான்னு பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். காரணை புதுச்சேரி ரோட்டில் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோவில் இல்லை, சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். சமீப காலம்னா ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்குள்ள அம்மன் சங்கோதி அம்மன், அதனால் இந்த கோவிலுக்கு ஸ்ரீ சங்கோதி அம்மன் கோவில்னு பேர். வாங்க நம்ம இப்போது கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த அம்மனுக்கு சங்கோதி அம்மன்னு பேர் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. முன்பு ஒரு காலத்தில் பிரளயம் வந்த பொழுது இங்குள்ள அம்மன் கிராம தேவதையாக இருந்தாங்க. பிரளயத்திலேருந்து மக்களை காக்கிறதுக்காக சங்கு ஊதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காப்பாற்றினதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் சங்கு ஊதிய அம்மன்கிறதுனால தான் இவங்க சங்கோதி அம்மன் அழைக்கப்படுறாங்க. கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க. மரங்களுக்கு கீழே நாகர்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கருவறை பிரகாரத்தை சுற்றி அதில் பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, தட்சிணாமூர்த்தி, துர்கை இவங்க எல்லாரையுமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சங்கோதி அம்மன் உற்சவ சிலையும் இங்கே இருக்குது. இங்கே ஒவ்வொரு மாதமும் வர ஆடி மாதத்தில் 4ஆம் வாரத்தில் சிறப்பான விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் அம்மன் அமர்ந்த நிலையில் அழகாக காட்சியளிக்கிறாங்க. அம்பாளுக்கு கீழே சுயம்புவாக ஒரு லிங்கம் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் இங்கே அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த குளத்துல உட்காந்துட்டு மீன்களுக்கெல்லாம் பொறி போடுறதுக்காகவே வருவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிசல் இல்லாமல், ஒரே கூட்டம் இல்லாமல், ஆரவாரம்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்க மாதிரி இருக்கும். கோவிலும் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. அந்த குளத்தை சுற்றி 4 பக்கமும் கேட் மாதிரி போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. நாங்கள் போகும்போது குளத்துல ஒரு தண்ணி பாம்பு கூட போயிட்டு இருந்தது. எங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேவரட்டான கோவில். இங்கே வரும்பொழுது மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே குளத்து படிக்கட்டில் உட்காந்துட்டு எங்களுக்கெல்லாம் பொறி போடும்பொழுது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். குழந்தைங்களுக்கும் அந்த மீன்லாம் போடும்போது அது சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆசையாக இருக்கும். இந்த கோவிலில் இருக்க அந்த மணி பாருங்கள், நல்ல பெரிய மணி. அதுக்கு ஒரு தனி மண்டபமும் கட்டி வச்சுருக்காங்க. ஐயப்ப சுவாமிக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது. ஏன்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் இங்கே கார்த்திகை மாதத்துலலாம் மாலை போடுவாங்க. அதனால் இங்கே தனி சன்னதியில் ஐயப்பனை வச்சுருக்காங்க. முன்னாடி அந்த ஐயப்பனுக்கு முன்னாடி பாருங்கள் 2 புலி வாகனம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி இந்த கோவிலில் இன்னும் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும். கலர் கலராக அழகாக பூக்கள்லாம் பூத்துருக்கும். எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மக்கள் நடக்கிறதுக்கு வசதியாக நல்லா அந்த தரையெல்லாம் போட்டுட்டாங்க. இருந்தாலும் மரம்லாம் நிறைய இருக்குது. அங்கே வன்னி மரம், வில்வ மரம், அரச மரம், எல்லா மரமுமே இருக்குது. இது இப்போ புதுசாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. இங்கே அடுத்தது நவகிரக சன்னதி இருக்குது. என் பையன் கோவிலில் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீனுக்கெலாம் போய் பொறி போடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுதானே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சுவாமியெல்லாம் கடகடன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொறி போடுறதுக்கு முன்னாடியே போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அவங்க நான் சாமியெல்லாம் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே பொறி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறி நாங்கள் 2 பேக்கெட் வாங்கிட்டு போனோம். பொதுவாக சொல்லுவாங்க கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு. சுவாமிக்கு பூவோ இல்லை அங்குள்ள மாடுகளுக்கு அங்குள்ள பறவைகளுக்கெலாம் தீவனமோ எதாவது வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி குருமார்களெல்லாம் பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்களை பார்க்கும்போது, அம்மா அப்பாவை பார்க்கும்போது, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது, இவங்களெல்லாம் பார்க்கும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்சது வாங்கிட்டு போகலாம். இங்கே மீன்களுக்கு பொறி போடுறதுக்காகவே இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே பொரியெலாம் விற்கிறாங்க. அங்கேயே வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். பொறி போட ஆரம்பித்த உடனேயே அவ்வளோ நேரம் அந்த மீன்கள்லாம் எங்கே இருந்ததுன்னே தெரியல. திடீர்னு அப்படியே கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொறிகளெல்லாம் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு சாப்பிட்டுது. அது சாப்பிட்றது அழகே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலர் கலராக மீன்கள் இருந்துச்சு. வெள்ளை, ஆரஞ்சு கலர், கருப்பு கலர், இது மாதிரி நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு.
ஒரு விஷயம் இருக்குது, கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. அந்த கர்மா வந்து நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கர்மா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக கோவிலில் இருக்க மாடுகளுக்கு, பறவைகளுக்கு, மீன்களுக்கு தீவனம்லாம் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய கர்மாக்களில் பாதி கழியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவிலில் மட்டும்தானான்னு கேட்டால் அப்படி மட்டும் இல்லை. நம்ம ரோட்டில் போகும்பொழுது அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும். நாய்களுக்கு உணவு அளிக்கிறது நல்லது, மாடுகளுக்கு, எல்லா ஜீவராசியுமே வந்து ஒரு உயிர் தானே இல்லையா? எறும்புகளுக்கு கூட நம்ம வந்து தீவனம் அளிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி மாவால் கோலம் போடுறோம் டெய்லியுமே. அப்போது அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும். அதே மாதிரி அரச மரம், வேப்ப மரம் இருக்கிற இடத்துல வந்து எறும்புகளுக்கு அரிசி மாவு, வெல்லம், கோதுமை மாவு, வெல்லம் இதெல்லாம் கலந்து நம்ம போடும்பொழுது அது வந்து நம்மளுடைய கர்மாவை கரைக்கும், நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இந்த விஷயம்லாம். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த குளங்களில் இருக்க மீன்கள்லாம் வந்து சித்தர்களாக இருப்பாங்க, முனிவர்களாக இருப்பாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ கோவில் போகும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். நம்ம வந்து தனியாக தேடிட்டு போய் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவளிக்க முடியுதோ இல்லையோ, இந்த மாதிரி கோவில்களுக்கு வரும்பொழுது நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி பொரி வாங்கி போடுறது, மாடுகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம், அகத்திக்கீரை, அருகம்புல் வாங்கி கொடுக்கறது, பறவைகளுக்கு ஏதாவது அரிசி, நெல் அந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது வழக்கமாக வச்சுக்கும் பொழுது நமக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த குளம் வந்து அப்படியே மீன்களால் நிரம்பி வழியுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ மீன்கள், எல்லா பக்கமுமே மக்கள் வந்து உட்காந்து பொறி போட்டுட்ருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அவ்வளோ மீன் கூட்டம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ மீன்கள் இந்த குளத்துல இருக்குன்னு. இந்த குளத்தையும் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வர மக்களும் இங்கே வந்து அனாவசியமாக கவர், பேப்பர் அதெல்லாம் போடாமல் மீன்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் மக்களும் வந்து இதை பாதுகாக்கிறாங்க. இலை, தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மரத்துலேருந்து இலை தழையெல்லாம் விழும். ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பாட்டில் இது மாதிரிலாம் போடாமல் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் குளத்துல பொரியெல்லாம் போட்டுட்டு அந்த குளத்து தண்ணியில் காலெல்லாம் நனைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸான கோவில் இது தான். எத்தனை கோவிலுக்கு நாங்கள் போனாலும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்துடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, காரணை, புதுச்சேரி இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். மனசுக்கு ரொம்ப அமைதியான, நிம்மதியான, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான கோவில். வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த நீதிநாயகி சங்கோதி அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து அம்மனோட அருளையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.